இப்போ சுந்தர் சி சார் கூட சரி, பார்த்திபன் சார் கூட உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ரேப்போ உண்டாச்சு? பார்த்திபன் சார் வந்து எப்படி உங்கள்ட்ட இருந்து ஒர்க் வாங்குவாரு? பார்த்திபன் சார் வந்து சேம் வித் விஜய் சாரையும் மீட் பண்ணியிருந்தீங்க. அது ஆமா எல்லாரையும் அந்த படத்துக்காக அவரை பார்க்க போனாலே அது ஒரு பெரிய வைப்ரேஷன் தான். ரஜினி சார் வந்து ஆவியா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து என்னன்னா, ராஜேஷ் சார் என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி உங்களை பத்தி பேசுவாங்க. அரண்மனையில் ஆறாரோன்னு ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க, மதர் சாங். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்கள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு ஈவெண்ட்ல தான் ஆக்சுவலாக மீட் பண்ணி நான் எழுந்துருவேன், சந்தோஷ் உட்காந்து அந்த சாங் அவர் தான் ஒர்க் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது எல்லாம் எங்கேயும் எப்போதும்ல ஆல்மோஸ்ட் நிறைய அவர் தான் வாசிப்பார். ஹே கைஸ், வெல்கம் டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம கூட ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது இசையமைப்பாளர் மிஸ்டர் சி சக்தி அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஜேர்னி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கர்நாடிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மியூசிக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தது அந்த ஜம்ப்? கிளாசிக்கல் மியூசிக்லேருந்து ஆக்சுவலாக அந்த ஃபில்ம் மியூசிக்கு வரதுக்கு ரீசனே என்னுடைய நம்ம இசைஞானி இளையராஜா தான். ஸ்கூல் டேஸில் வந்து அவரோட மியூசிக்கில் பயங்கர அட்மையர் ஆகி டோட்டலாக ஒரு ஃபில்ம் மியூசிக் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்தது வந்து இசைஞானினால தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து இசைஞானி பாட்டை கேட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஸ்கூல் டைம்லேருந்து எப்படி சார்? ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்லை நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மியூசிக்குள்ளே நுழைஞ்சிங்களா? இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ஆக்சுவலாக நான் சின்ன சின்ன டிவோஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வாசிப்பேன், கச்சேரியெல்லாம் போவேன். நான் எங்கள் 2 அண்ணா, ஒரு அண்ணா மிருதங்க, ஒரு அண்ணா வயலின், நான் வந்து பாட்டு அண்ட் ஹார்மோனியம் வாசிப்பேன். ஸோ அந்த மாதிரி கோவில் கச்சேரிலாம் நிறையா அப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மியூசிக்கலாக கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் போது ரேடியோவில் வந்து நிறைய அந்த இளையராஜா சாங்ஸ்லாம் போகும். அப்போ அது ஒரு மியூசிக்கலாக எனக்கு புரியும் போது அதை நான் ஹார்மோனியத்தில் வாசிக்கும் போது பயங்கர ஒரு கூஸ் பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் அதை பார்த்துட்டு, நீ கீபோர்டு வாசிக்கலாமே, நீ இது நல்லா எல்லா ஃபிலிம் சாங்லாம் ஈஸியாக வாசிக்கிறிய ஏதோ அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கீபோர்டில் ஒரு மோகம் வந்தது. அதுக்கப்புறம் கீபோர்டு வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணல, பட் அந்த கர்நாடிக் பேஸை வச்சு அப்படியே கீபோர்டையும் அப்படியே அப்ளை பண்ணி அப்படி தான் எனக்கு இதில் வாய்ப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறையா வந்து யங்ஸ்டர்ஸு நம்ம திறமையை காட்டுறதுக்காக யூடியூப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் அந்த டைமில் இருக்கும்போது, நீங்கள் உள்ளே வரும்போது, ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ் ஒரு பீக்கில் இந்த டைமில் உங்களோட படம் வந்து தனியாக நின்று ஒரு பேர் வாங்கும்போது அந்த ஒரு இது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அந்த அந்த பேர் வரத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு வெயிட்டிங் பீரியட். அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு படம் பண்ணி அது ஒரு 5 வருஷமா அது வெளிவராம 4 இயர்ஸ், கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து வெளிவராம அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரகிளில் தான் எனக்கு அந்த எங்கேயுமே போகும்போது அந்த பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது. அது எல்லாமே இல்லை, நம்ம இப்போ நான் வளர்ந்த பீரியட் எல்லாம் ஃபுல்லாகவே இளையராஜா சாரோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு, இதெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் எங்கள் அப்பா வந்து நிறைய பழைய பாட்டெல்லாம் அப்போவே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாகவதர் சாங்ஸ், அந்த மாதிரி பியு சின்னப்பா, இந்த மாதிரி பாடல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். டிஎம்எஸ் சாங்ஸ், ரொம்ப பழைய பாடல்கள்லாம். ஸோ அதில் இருக்கிற டிவோஷனல்லாம் எடுத்து நான் கச்சேரியில எல்லாம் பாடியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒரு கம்போசராக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பாடல்கள்ல இருந்து அவங்களுடைய நுவான்சஸ் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற அந்த சின்ன ஒரு விஷயத்த என்னோட மியூசிக்கில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட், முக்கியமான நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் என்ன படத்தை பொறுத்த வரைக்கும்? எனக்கு எல்லாமே நண்பர்கள் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அப்போ அந்த வாட்ஸ்அப்லாம் இல்லை. ஆக்சுவலாக எங்கேயுமே வரும்போதெல்லாம் வாட்ஸ்அப் இல்லை. இந்த படத்து மூலயமா எனக்கு நிறையா பேர் திருப்பியும் கனெக்ட் ஆனாங்க. என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய
குரு எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. நான் சீதா நாராயணன் சொல்லிட்டு, அப்புறம் தக்கேசி மாஸ்டர். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்ட குரு வந்து அவரு இல்ல. அவர் தவறிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து சமுத்திரக்கனி. ஏன்னா சமுத்திரக்கனி நான்லாம் வந்து அ சீரியல் ஒர்க் பண்ணும்போது, அபிநயா கிரியேஷன்ற இதுல நான் ஆக்சுவலா அபிநயா கிரியேஷன்ல தான் நான் மியூசிக் டைரக்டரா நான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன். திரு ஜே.கே. சார் வந்து அவர் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆடுகிறான் கண்ணன்ற ஒரு சீரியல்ல. ஸோ அப்போ வந்து சமுத்திரக்கனி ரொம்ப பழக்கம். அவர் வந்து இந்த மின்பிம்பங்கள் அந்த இதெல்லாம் பாலச்சந்தர் ஏதோ சீரியல் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். அப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிப்போம். அவர் எனக்கு பல வருஷம் கழிச்சு அவரு ஃபோன் வந்துச்சு இந்த படம் அதுக்கு ரிலீஸ் ஆன அப்புறம். அப்புறம் என்னுடைய குரு வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் சார். அவர்கிட்ட நிறைய நான் ஃபியூஷன் இதெல்லாம் நான் கீபோர்ட் பிளேயராக வந்திருக்கேன். அவர் என்னை வந்து வாழ்த்தினாரு. அது மாதிரி நிறைய பேர்கிட்ட எனக்கு வாழ்த்து எனக்கு கிடைச்சி. வைரமுத்து சார் வாழ்த்தினாரு என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சொல்லி ஆகணும், உங்கள் ஆஃபீஸ் கதவை திறந்து உள்ளே வந்தோடனே ஒரு பாசிட்டிவிட்டி சுற்றி வள்ளலாரை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறீங்களா? வள்ளலார் அதான் நமக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கணும்ல. அது எனக்கு சன்மார்க்கம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. எல்லாமே இப்போ நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்றது. அதை வந்து அவர் ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவரோட இதை ஃபாலோ பண்றதை விட அதுல கத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் எப்படி வாழணும்ட்டு அவரோட மார்க்கத்துல இருந்து. அதே மாதிரி சரவணன் மீனாட்சியோட ஒரு அவார்ட் மாதிரி ஒன்று இருந்தது. சரவணன் மீனாட்சிக்கு நீங்கள் மியூசிக் பண்ணீங்களா சார்? சரவணன் மீனாட்சி அந்த டைட்டில் ஏழேல ஏழையில வந்து நான் பண்ண வாவ் ட்ராக் சார், தான். நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆமா, நிறைய ரொம்ப பேருக்கு. ஃபேமஸான ட்ராக் ஆக்சுவலி அந்த ஆமா டைம்ல. ஆமா. அது ஆக்சுவலா அது விஜய் டிவில வந்து ஃபர்ஸ்ட் சீரியலே இல்லை அந்த பீரியட்ல. 2006ஓ 7ஓ அது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெகா சீரியல் பண்றதுக்கு வந்து ஒரு 4 சீரியல் வந்து 4 டைரக்டர் கிட்ட கான்செப்ட் கொடுத்து ஏதோ சீரியல் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து 8:30 மணிக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு சுஹாசினி மேம் வந்து அதில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. 4 சீரியலை வந்து போட்டுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எது பெஸ்ட் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 சீரியலில் 3 சீரியல் நான் தான் மியூசிக் பண்ணேன். அப்போ மதுரைன்னு ஒரு சீரியல், அப்புறம் மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ட்டு விஜய் ஆதிராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொன்று வந்து மொத்தம் 3 எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ அந்த மதுரையில் வந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த ஏலேலும். ஸோ அதுதான் செலக்ட் ஆச்சு. ஜெரால்டுன்ற ஒரு டைரக்ஷன் பண்ணார். அதுதான் வின் பண்ணுச்சு அந்த 4 சீரியல்ல. ஸோ அதை வந்து மெகா சீரியலா பண்ணும்போது சரவணன் மீனாட்சின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மதுரை வந்து பாட்டுக்காகவே நிறைய பேர் அந்த சீரியல் பார்த்தாங்க. ஆமா ஆமா. ஸோ அப்படிதான். ஓகே சார், இப்போ நீங்க உங்க கூட இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பிரதீப் குமார், ஷான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன் எல்லாருமே உங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க தான் ஒரு காலத்துல. ஆமா. அந்த மெமரிஸ்லாம் இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப அவங்களோட வளர்ச்சி ரொம்ப சந்தோஷம். நான் பயணிச்ச எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்காங்க. எல்லாம் மியூசிக்கலாகவும் சரி, ரொம்ப நல்ல ஃபேமாகவும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கிற பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. ஹரிச்சரன், சைந்தவி, சின்மயி, ஷான் ரோல்டன், பிரதீப் அண்ட் ராகுல் நம்பியார், கார்த்திக் எல்லாருமே வந்து நாங்கெல்லாம் ஒன்றா அப்படியே சந்தோஷ் நாராயணன் எல்லாமே ஒன்றா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷ் நாராயணனை பற்றி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம். தெரியாத விஷயத்தில் அவர் சொன்னது கிடையாது இந்த மாதிரி. பட் நீங்கள் சொல்லும் போது வந்து அது கேட்கும் போது எங்களுக்கு புதுசாக இருந்தது. அது எப்படி எந்த மாதிரி? சந்தோஷ் வந்து யாருக்கும் என்ன இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் பார்க்கறதே கிடையாது. இப்போ இங்க வந்தோன்னா அப்படியே உட்காந்து நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் சாங்கு. உடனே நான் எழுந்துருவேன். சந்தோஷ் உட்காந்து அந்த சாங் அவர் தான் ஒர்க் பண்ணுவார் உட்காந்து. ஃபுல்லா இப்படி எல்லாம் இந்த ப்ராக்ரஷன்லாம் பண்ணிட்டு இது ஓகே வேணா அது ஓகே வேணா சூப்பராக இருக்காண்ணா அப்படின்னு அந்த மாதிரி அவர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது எல்லாம் எங்கேயும் எப்போதும்ல ஆல்மோஸ்ட் நிறைய அவர் தான் வாசி கொடுத்தார். எல்லா சாங்லேயும் அவரோட இது இருக்கு. பொன்மாலை பொழுதுலையும் எல்லா சாங்லேயும் அவர் வாசிச்சிருக்காரு. அது மாதிரி இன்னும் சில சாங் வெளிவராத சில சாங்கும் என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் எனக்காக ஆல்பம் சாங் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி. ஆமா ஆமா. அதெல்லாம் இப்போ அதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஆமா. ஆல்பம் சாங்ஸ்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம், சாய் அபியங்கர் அவரு உங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ அவரோட சாங்ஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவரோட அந்த ஒரு இதை எப்படி பாக்குறீங்க? சாய் அபியங்கர் வந்து திப்புவோட சன். திப்பு நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சாய் அபியங்கர் வந்து இங்க வரும்போதே வந்து அப்ப அந்த ராங்கி அண்ட் அந்த நாடு
அந்த வேற இன்னொரு மூவி, அந்த 3 மூவி பண்ணிட்டு இருந்தேன். அஹ் அபயோட அந்த நாலேஜ் வந்து பயங்கரம். அதாவது டெக்னிக்கலாவும் மியூசிக்கலாவும் ரெண்டுத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ நான் அபய் கிட்ட அதை அப்பயே பார்த்தேன். எனக்கு தெரியும் அபய் வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல வருவான்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல இங்க இருக்கும்போது தான் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சு. பொன்னியின் செல்வன், அந்த கோப்ரா, அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அபயோட என்ட்ரி ரஹ்மான் சார் கிட்ட. அப்போ சொன்னா, மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சார், என்ன சொல்லுவாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் என்கிட்ட. நான் சொன்னேன், நாளைக்கு வந்து கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாரு, பாரு, நீ அங்க போய் ஒர்க் பண்ணுவ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு நெக்ஸ்ட் டேவோ ஏதோ கூப்பிட்டாரு. அவன் போயிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிட்டான். அது வந்து ரொம்ப இன்னும் கூட ஒரு சொல்லிட்டே இருப்பான். திப்பு கூட எனக்கு கால் பண்ணி, உன்னோட இது உன்னோட வார்த்தை பழிச்சிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இவ்வளவு ஒரு சின்ன அப்படின்ட்டு. வயசுல வந்து இந்த ஒரு லெஜண்ட் கூட வந்து ஒரு ஒர்க் பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா. அதாவது என்ன சொல்றதுன்னா, சில பேர் வந்து எதுலயா ஒரு இதுல தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டெக்னிக்கலான அந்த ஈடியம்னா ஈடியம்ல மட்டும் ஒரு, ஏன்னா ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அபய் வந்து அப்படி இல்லை. டெக்னாலஜிலையும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான திங்கிங், மியூசிக்கல்லையும் அட்வான்ஸ்டான திங்கிங் அண்ட் சிங்கிங் எல்லாமே சேர்ந்து ஒரு பொக்கிஷம் தான் நம்மளோட அபய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இப்போ எங்கேயும் எப்போதும் நீங்க பண்ணிட்டீங்க சாங்ஸ், ஓகே. ஆஸ் அ ப்ரொடியூசரா ஏஆர் முருகதாஸ் சாங்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன சொன்னார்? காம்ப்ளிமெண்ட். அவர் அவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சாங் கேட்டு ஹோல் யூனிட்டே, டைரக்டர் வந்து சொல்வாரு, இந்த எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மாசமா தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எடிட்டர் ஆண்டனி வந்து அந்த சாங்கை பாடிக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா அவரை வந்து நான் மீட் பண்ணதே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு இன்வைட் பண்ணாங்க. நான் போய் சத்யம் தியேட்டர்ல உட்காந்துருக்கேன். பக்கத்துல வந்து ஆண்டனி சார் தான் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது. அவர் வந்து மாசமா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. நாளை என்னன்னா, அது இன்னும் சாங்கே ரிலீஸ் ஆகல, இவருக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும், இவர் யாரு இவரு அப்படின்னு நான் பாட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு கேட்டேன், சார் நம்ம பாட்டு பாரு, இவர் யாரு? அவர் தான் எடிட்டர் ஆண்டனி, அவர் தான் நமக்கு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னே அவர் சொன்னாரு, இந்த சாங் தான் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும், இந்த சாங் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்ட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்து மறந்துட்டேன். அதே மாதிரி எங்கேயுமே போதும், இவன் வேற மாதிரி அடுத்தடுத்து வேற வேற ஜானர் ஷிஃப்ட் பண்றீங்க. அப்படியே போகும்போது நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் பண்றீங்க, டோட்டலா வேற. ஸோ அந்த நெடுஞ்சாலைன்ற அந்த டிராவல் எப்படி இருந்தது? டோட்டலி பியூட்டிஃபுல் சாங்ஸ், எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஆமா, அது நெடுஞ்சாலை கிருஷ்ணாவோட எப்பவுமே அது நான் பண்ண எல்லா டைரக்டரும் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப, சில பேர் இல்லை இவ்வளோ இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. கிருஷ்ணா சார் அதில் ஒரு படி எக்ஸ்ட்ரா, ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணணுன்றது அவருடைய தாட் எப்பவுமே. இந்த ரெகுலராக பண்ண வேணாம், ஹிட் ஆகணுன்றதுக்காக ஒரு ஃபார்முலா பண்ணுவோம்ல, அது பண்ணாமல் ஒன்று பிரேக் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு அவர் யூஸ்வலாகவே சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பிரேக் பண்ணி அந்த படத்தில் பண்ணதுனால தான் கொஞ்சம் வேற வேற மாதிரி ஒரு ஐடியாஸாக இருந்திருக்கும். தாமிரபரணி கூட அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, தாமிரபரணி சாங் வந்து நான் ஒரு சீரியலுக்கு டைட்டில் சாங்காக கம்போஸ் பண்ணி வச்சிருந்தது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், அபிநயா கிரியேஷன்ஸ்க்காக ஒரு சீரியல் டைட்டில் சாங்குக்கு அதை கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்கில் வேற ஒரு ஃப்ரேஸு, இப்போ அந்த சாங்ல இருக்க அந்த தாமிரபரணின்னு ஆரம்பிக்கிறது வந்து செகண்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். ஸோ நான் அது வந்து நான் எப்பவுமே எது பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நான் அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுவேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இல்லைன்னா ஏதாவது மாற்றலாமா, சஜஷன் கேட்பேன். அது மாதிரி கிருஷ்ணா அப்போ வந்திருந்தார். இந்த சாங் போட்டு காமிச்சேன். அவர் அந்த படத்துக்குன்னு ஆக்சுவலாக பண்ணலை, அது நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஆமாம், பண்ணி வச்சிருந்தேன். அது போட்டு காமிச்ச உடனே கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருந்தேன். இதை ஃபோக்கா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு அவரு.
அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அதையே எல்லாம் இந்த ரித்தம்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு சும்மா வாயில ஒரு ஃபோக் மாதிரி அப்படி பாடி காமிச்சேன். அப்புறம் அவள் அந்த செகண்ட் ஃப்ரேஸ் அதை ஃபர்ஸ்ட் பாடுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வேணாம், செகண்ட் இது ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு வேற ஒரு கம்போஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த செகண்ட் ஃப்ரேஸை வந்து ஃபர்ஸ்ட் பாடினேன். பாடிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, இதை ஸ்டார்டிங்கா வச்சுக்கோங்க, இது புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கார்த்திக் நேதா வர வச்சு லிரிக்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு சாங்கா அப்படியே பிச் பண்ணோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அதே நெடுஞ்சாலையில எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங் இஞ்சாதே இஞ்சாவே என்ற சாங். ஆமா. பியூட்டிஃபுல் மெலடி. அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலா அந்த இஞ்சாதே சாங் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து இதயத்தை திருடாதேல ஓம் நமஹன்ற சாங் தான். ஓகே ஓகே. ஸோ சார் இந்த அதுதான் மாதிரி வேணும்னு கேட்டாங்களா உங்கள்ட்ட? அந்த மாதிரி இல்லை, அந்த அந்த மூடு, ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு இன்டிமேசி இருக்கிற யா யா சாங் யா. அது. 2 பேருக்கும் ஒரு நெருக்கமா இருக்கும். அப்படின்னா நானும் அது 7/8ல இருக்கும். நானும் அதே 7/8 பட் டியூனுக்கு அது மாதிரி இருக்காது. பட் அந்த மூட் அந்த ரித்தம் பேட்டர்ன் மட்டும் அந்த ஐடியாஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலா வேற கம்போஸ் பண்ணது அந்த பாட்டு. பியூட்டிஃபுல் சாங் சார். ஆமா. ஒரு 2 லைன்ஸ் எங்களுக்கு அது மட்டும் பாட முடியுமா சார்? இஞ்சாதே இஞ்சாதே காதல் இஞ்சாதே இந்தாரே இந்தாரே இதயம் இந்தாரே கொஞ்சியே தானன அன்பை நீ தானன இது மாறாதே. வா 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 சார், வா சார். ஸோ இந்த சாங் ஆக்சுவலா இதுவும் ஒரு லிரிசிஸ்ட்டை வந்து அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணேன், மணி அமுதம்னு சொல்லிட்டு. இந்த சாங் தான் அவருக்கு முதல் சாங் ஆக்சுவலா. வாவ். இஞ்சாதே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எழுதினேன். மெமரபிள் சாங் ஆயிடுச்சு அவர் லைஃப் டைம்லேயே. ஆமா. கண்டிப்பா சார். இப்போ நெடுஞ்சாலையா இருக்கட்டும், இப்போ சுந்தர் சி சார் கூட சரி, பார்த்திபன் சார் கூட உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ரேப்போ உண்டாச்சு? அது நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா? அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. எந்த டைரக்டரா இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பேன். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்ன கேட்குறாங்க. ஸோ ஸ்மூத்தா இருக்கும் யார்கிட்டயும். இல்லை, ஒவ்வொருத்தரும் கேட்கறக்கு ஒரு நம்மள்ட்ட இருந்து வேலை வாங்குறது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்திபன் சார் வந்து எப்படி உங்கள்ட்ட இருந்து ஒர்க் வாங்குவார்? பார்த்திபன் சார் வந்து கூடவே உட்காந்துருவாரு. ஆக்சுவலா 2 படத்துக்கும் ஃபுல்லா கூடவே இருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்ப்பாரு. சார் ஒரு இன்டர்நேஷ்னல் மாதிரி இருக்கும் சவுண்ட், அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அதனால தான் அவரோட இதுக்கெல்லாம் அந்த ஃபாரின்ல மேசிடோனியா ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அந்த ஒத்த செருப்புல அண்டு அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகள்லாம் 2த்துக்குமே அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அவர் கூட உட்காரும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இன்னும் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரே ஒரே சீன்ல அவரு ஒரு ஃபேனை பார்த்தாருன்னா அந்த ப்ரெசன்ட்ல ஒரு இது இருக்கும், அந்த ஃபேன்ல உஷான்னு எழுதியிருக்கும், அந்த உஷான்றது அவங்க ஒய்ஃப் பேரு. இதுல இத்தனை ஸ்டோரி இருக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு சீக்வன்ஸ்ல. இந்த இத்தனை விஷயத்தையும் வந்து மியூசிக்கல்ல வந்து கன்வே பண்ணும் அப்படின்னு. அப்போ அது நமக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். எப்படி அது ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற ஒரு மூடு வேற, அது வேற மூடு, எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ஒரு மியூசிக்கலா ட்ரீட் பண்ணணும் போது நமக்கு ஒரு லேர்னிங் பாயிண்ட் ஆகுது அது. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ட்டு உங்களுக்கு வரும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, படம் பார்த்து எனக்கு புரியல, ஆனால் சார் கேட்டால் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் கட் 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 கட்டா போயிட்டே இருக்கா, என்னால புரிஞ்சுக்கவே முடியல. மியூசிக்கா பண்ணும்போது எனக்கு புரியுது, ஜஸ்ட் பிளாங்கா பார்க்கும்போது எப்படி உங்களை ரஷ் காமிச்சாங்க இல்லை ஃபுல் எடிட் பண்ணி ஒரு வெர்ஷனாக காமிச்சாங்க? எடிட் பண்ணி தான் காமிச்சாங்க. ஓகே ஓகே. எடிட் பண்ண வெர்ஷன்ல பட் டயலாக்லாம் அங்க இல்லாம அப்படியே ஒரு மாதிரி அங்கங்க இருக்கும். பைலட் ட்ராக்ல கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் கேட்காது அப்படி இருந்ததுனால என்னால அது கதையும் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. ஆனா ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அப்ரோச் பண்ணிருக்கான்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஓகே. சுந்தர் சி சார் எப்படி சார் உங்கள்கிட்ட ஒர்க் வாங்குறதா இருக்கட்டும்? சுந்தர் சி சார் வந்து அவர் என்னன்னா சாங் ஹிட் ஆகணும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு. இந்த மாதிரி விட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல அப்பதானே நமக்கு இன்னும் பயம் வரும் இல்லையா? நம்ம ஓகே ஒரு சாங் கொடுத்தப்புறம் உங்களுக்கு ஓகே தானே, ஹிட் ஆயிடும்ல அப்படின்னு வரப்போ ஹிட் ஆகலைன்னா என்ன ஆகும், அது எல்லாமே நம்மளுடைய இதாயிடும் இல்லையா?
ஸோ அதனால அது கொஞ்சம் பயமா இருக்கும். இருந்தாலும் அவரும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. ஆக்சுவலா செங்காந்தலை சாங் கூட அதே மாதிரி தான். அந்த ஸ்டார்டிங்ல வர டியூன் செகண்ட்ல தான் இருக்கும். ஓ! நான் பண்ணது. அவர் அதை தான் ஃபர்ஸ்ட்ல வைங்க, அப்பதான் அது டக்குன்னு டேக் ஆஃப் ஆகும் சாங்கு. அந்த டியூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவரோட ஜாலியா இருக்கும் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ம நாமுத்துக்குமார் சாரா இருக்கட்டும், வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, சிங்கருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அதே அளவுக்கு வந்து நாமுத்துக்குமார் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் சார் இல்லை, பட் அவர் கூட ஒர்க் பண்ண மெமரிஸ் எப்படி சார் இருந்தது? ஐயோ! அவர் வந்து இப்ப கூட ரீசெண்டா கூட அவர பத்தி ரொம்ப பேசுவோம். கண்ணதாசன பத்தி எப்பவுமே பேசுவோம். வாலி சார பத்தி எப்பவுமே பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நாமுத்துக்குமார பத்தி தான் பேசுவோம். ஏன்னா கண்ணதாசனுடைய ஒரு ஸ்ட்ரைட் அப்ரோச் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அப்படியே இவர்கிட்ட அப்படியே இருக்கும். எல்லா லிரிக்கல்ல. அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் பயங்கர ஒரு கோல்டன் டேஸா தான் இப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது. ஐயோ! அவர் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. அது இல்லாம நான் படிச்ச காலேஜ் வேற. ஒரே காலேஜ். ஸோ அதனால இன்னும் பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்காரு அவரு. அது எப்படி சாரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி? டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாரா, இல்லை டைம் எடுத்துப்பாரா? அவர் ஆக்சுவலா மேக்ஸிமம் 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்து ஒரு சாங்க முடிச்சிருவாரு. அவர் கிளியரா என்னன்ட்டு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும். அந்த கண்டென்ட்டா என்ன வரணும், டைரக்டர் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு, இதுதான் வரணும்னு தெரிஞ்சா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தான். அந்த மாதிரி தான் எழுதணும். அந்த கோவிந்தா சாங்லாம் அப்படிதான். ஸ்டார்டிங்ல அந்த வேர்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சரணம்லாம் எழுதிட்டோம். அதுக்கு எல்லாம் எழுதிட்டு பல்லவி ஒரு ரஃபா ஒன்று எழுதினாரு. பட் அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை அவரே. அப்புறம் அந்த சரணம் எல்லாம் முடிச்ச அப்புறம் திருப்பியும் வரும்போது அப்புறம் யோசிச்சு கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு அப்படின்னாரு. அடே எங்கெல்லாம் ஷாக்ப்பா, சூப்பரா இருக்கு இந்த வேர்டு அப்படின்னு. எப்படி கவிதைத்துவமா எழுதுறதுனாலும் அதில் கலக்கிடுவாங்க. ஆமா இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ்னாலும் கலக்கிடுவாங்க. ஆமா. ஐயோ! அவர் எக்ஸ்ட்ராடினரி. அவர் அந்த ஐபால்ஸ் நான் நோட் பண்ணுவேன். அப்படியே அப்படி இப்படி இப்படி துடிக்கும். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல அப்படி அவ்வளோ ஸ்பீட்ல போகும். அவர் திங்க் பண்ணும்போது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒண்ணு சொல்வாரு. லைக் நம்ம அப்படி நரேட் இருக்கும். பண்ணும்போதே டக் டக்குன்னு திங்க் பண்ணி பண்ணிடுவாங்க ஆமா, இல்லையா? ஆமா. சேம் வித் யூ சார். நீங்கள் வந்து இந்த மியூசிக்கில் ஸ்ட்ராங், இப்படி ஃபோக்கு அப்படி இல்லாமல் எல்லா உங்களோட இசை எடுத்து பார்த்தாலுமே ஒரு ஃபோக்காக இருந்தாலும் அதில் ஒரு பயங்கரமாக இருக்குது. மெலோடியாக இருந்தாலும் அது ஒரு வேறு லெவல் போகிறீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபார் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் தென் ஒரு சில ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சார். ஓகே. அதோட மெமரிஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? ம். திஸ் ஒன். இது வந்து பெரிய லெஜெண்டரி போட்டோ. ஏஆர் ரஹ்மான் அதுல ஆமா கூட நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. அதுல நானும் இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய பிளெஸிங் தான். அதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல அந்த இடத்துல நான் இருப்பேன். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் ஆகுன்ற அந்த இதுல நமக்கு தெரியவே தெரியாது. கங்கைமரன் சார் தான் அது பாராட்டணும். என்னோட லைஃப்ல முக்கால்வாசி அவரோட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கச்சேரியிலையும் சரி, அவரோட பர்சனலாக ஆல்பம்ஸ்லாம், டிவோஷனல் ஆல்பம்லாம் பண்ணுவார். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மதர் சாங்ஸ்லாம் நிறைய பண்ணுவார். அதுக்கப்புறம் நானும் தமனும் சேர்ந்து அவருக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். டிவோஷனல் ஆல்பம்ஸ்லாம், ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம். அப்போ ஒரு வாட்டி ஒரு மதர் சாங் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இதில் வந்து அவர் சொன்னார் எல்லா கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸை வச்சு நம்ம ஒரு ஆல்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா வீணை காயத்ரி, ஃப்ளூட் ஷஷாங், அப்புறம் கணேஷ் குமரேஷ் வயலின், அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ஆல்பம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் திருவாசகம் வந்து இசைஞானி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அதை பற்றிலாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். அந்த அந்த மியூசிக்கை பற்றிலாம் ஷேர் பண்ணுவார். அப்போது ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் மாதிரி அந்த பென்ஸ் பார்க் தான் நினைக்கிறேன், இந்த டி நகர் வாணிமஹால் ஆப்போசிட்ல இருக்கும். அங்கே வந்து சுஜாதா வராரு. சுஜாதா அண்ட் ஒன்லி மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் செலக்டடா அவங்கள மட்டும் வர வச்சு இந்த திருவாசகத்தை வந்து ப்ளே பண்ணி காமிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கிளம்புறாரு. அப்போ நான் வடபழனியில ஒரு ஃப்ளாட்ஸ்ல இருந்தேன். அங்கதான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கங்கைமரன் சாரும் அங்கதான் என்னோட ஸ்டுடியோல தான் இருந்தார். இன்னைக்கு ஈவினிங் நான் அங்க போறேன்ப்பா, நாளைக்கு வரேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி திருவாசகம் இந்த மாதிரி அண்ணா வந்து ப்ரீ ரிலீஸ் மாதிரி போட்டு காமிக்கிறாருன்ட்டு. நான் கேட்டேன் நானும் வரலாமா அப்படின்னு கேட்டேன்.
வாயேன் தாராளமா வாயேன் அப்படின்னாரு. உடனே அப்படியே அவரோடய அப்படியே கிளம்பி அப்படியே அவரோட கார்லயே அப்படியே போயிட்டேன். போயிட்டு அங்க போ போயிட்டு அங்க உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து உட்கார வேண்டாம். நான் போய் பின்னாடி போய் எங்கேயோ போய் உட்காந்துட்டேன். அப்ப அங்க கார்த்திக், சிங்கர் கார்த்திக் எல்லாரும் நெறைய பேர் இருந்தாங்க. கார்த்திக் மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும். கார்த்திக் மட்டும் பேசிட்டு நான் பேக்ல போய் சைலண்டா உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து இவர் வந்து எல்லார்ட்டையும் இல்ல, "சத்யா வா வா வான்ட்டு" இவரு நல்லா சத்தமா தானே பேசுவாரு. கங்கையரன் சாரு. "சத்யா வான்னோனே" எல்லாரும் அப்படியே அட்டென்ஷன். யாரு இவரு? யார கூப்பிடுறாருன்னு பார்த்தா, நான் அங்கருந்து வரேன். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு எ இசைஞானிகிட்ட போயிட்டு ஆ. இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. நான் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கினேன். அதுக்கப்புறம் எம்எஸ்வியும் இவரும் ரகுமான் விஸ்வநாத சார். ராமமூர்த்தி சார் 2 பேரும். அவங்ககிட்டயும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான்ட்ட கூட்டிட்டு போறாரு. போனோனே ஏஆர் ரகுமான்ட்ட அப்படி கை குடுத்தேன். அவர்ல ஓகே, ஓகே அப்படின்னாரு. அது மாரி எல்லார்கிட்டயும் அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, எல்லார்கிட்டயும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். எல்லார்கிட்டயும் நான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஸோ ஸ்வீட். பண்ணிட்டு, அப்படியே வந்து திருப்பி பின்னாடி போய் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே அதுக்கப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது மனோபாலா தான் அங்க வந்து இல்ல சீக்கிரம் வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து திருப்பி என் கத்துறா சத்யா வா வா வான்றாரு. திருப்பி எல்லாரும் பாக்குறேன் இந்த மனோபாலா இல்ல. என்னப்பா அப்போதான் சத்யா யாருப்பா அந்த சத்யா சீக்கிரம் வாப்பா அப்படின்றாரு மனோபாலா. அதுக்கப்புறம் நான் பின்னாடி இருந்து திருப்பியும் ஓடி வந்துட்டு நில்லு நில்லு அவர் நிக்கவே இல்லை. கங்கைமன் சாரே நிக்கல. அவர் வந்து என்ன நிக்க வைக்கிறாரு. நீ நில்லு பின்னாடி போய் நில்லு பில்லு கூட போட்டோ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அவர் அவர் கம்பல்ஷன்ல தான் ஆக்சுவலா நாங்க போய் நின்னேன். சார் கொஞ்சம் நீங்க ஸ்வீட்டான ஸ்டூடெண்ட் போல. அது ரொம்ப பிடிக்கும் என்ன அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி நின்று போட்டோ எடுத்தேன். இமான் இருப்பாரு இமான் இருப்பாரு. என்னோட பக்கத்துல. அப்ப தெரியாது. இமானும் ஆக்சுவலா நானும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆதித்யன் சாருக்கு நாங்க கீபோர்ட் பிளேயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தெரியும். ஆனா ரொம்ப பழக்கம் கிடையாது அப்போ. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அது இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அது கூட தாஜ் நூர் மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, யா, யா, யா. அவர் தான் இந்த ஃபோட்டோவ ஷேர் பண்ணாரு. ஓ, அது அவர்கிட்ட தான் இருந்திருக்குன்னு ஓகே, நெனைக்கிறேன் ஓகே. இது. உங்களுக்கு இப்பதான் கிடைச்சது அது? ஆமா. எனக்கு இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாலயும் அப்லோட் பண்ணேன் இது. ஸோ இது ஒரு பொக்கிஷமான ஒரு இது நிகழ்வு. இளையராஜா சார வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம். வாவ்! இவ்ளோ ஆமா. இவ்ளோ நாள் வெயிட் பண்ணி நீங்க கங்கை அமரன் சார்ட்ட சொல்லுனா அவரே கூட்டு போயிருப்பாங்களே, சாரே ஆமா. கூட்டு. இல்ல. பட் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. இல்ல. இன்ட்ரோவர்ட். ஆக்சுவலா ஒரே ஒரு ப்ரோகிராம்ல அ. வந்து வாசிச்சிருக்கேன். அ அவரோட பர்த்டேக்கு காமராஜர் ஹால்ல ஒரு ப்ரோகிராம் நடந்துச்சு. அப்ப கங்கைபரன் சார் தான் அவரோட ட்ரூப்பு. நான் மெயின் கீபோர்ட் பிளேயர் அதுல. நானும் ஒன் ஆஃப் த மெயின் ஓ! கீபோர்ட் பிளேயர். ஸோ அந்த ப்ரோகிராம்ல அ இளையராஜா சார் வந்து ஒரு பாட்டோ 2 பாட்டோ பாடுனாரு. ஸோ அப்போ வந்து வாசிச்சிருக்கேன். ஆனா பெர்சனலா இன்ட்ரோடியூஸ்லாம் அப்போ அதுக்கு உண்டான ஸ்கோப் இல்ல அந்த டைம்ல. அவர் ஸ்ட்ரெயிட்டா ஷோக்கு வந்தாரு, பாடிட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீட்ல பெர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்திபன் சாரோட படம் பண்ணும்போது நேரடியா மீட் பண்ணேன். ஆமா. இப்போ ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியும் இசைஞானி போய் மீட் பண்ணி பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஒரு முருகர் சாங் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணிட்டு சார் என்ன வாங்கிட்டு வந்தேன். சொன்னாங்க உங்கள்ட்ட? உங்க பாட்ட பத்தி ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்தாங்களா? இல்ல பாட்டுலாம் அவர் பாட்டு கேட்குற அளவுக்கு அவருக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிளெஸ்ஸிங் அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஏஆர் ரஹ்மான் சார் கூட உங்களுக்கு மீட்டிங் இருந்திருக்கா சார்? ஏஆர் ரஹ்மான் சாரோட இல்ல அவர் கூட நான் ஒரு ஷோ தான் வாசிச்சிருக்கேன். நான் இன்னும் சாரோட ட்ரூப்ல நீங்க வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு முறை வந்து வாசிச்சிருக்கேன். அந்த ஒரு ஆர்ஃபன் ஆர்கனைசேஷன் யா, மாரி யா. எதுக்கோ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு ஷோ பண்ணாரு. அதுல வந்து இந்த ஸ்ரீனிவாசமூர்த்தின்றவர் தான் கண்டக்டர். ஆ. ஸோ அவர் வந்து ட்ரூப் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன செலக்ட் பண்ணாரு. ஓ! அப்போ நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட அந்த ஷோல வாசிச்சேன். ஃபுல்லா ரிஹர்சல் ஒரு 3 டேஸ் எப்படி பண்ணிட்டு இருந்துச்சு சார் எக்ஸ்பீரியன்ஸ்? அவரோட நம்ம அப்பதான் நம்ம கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ். ஸோ ரொம்ப பயங்கர எக்ஸைட்டட். இசைஞானி ஒரு பக்கம், நம்ம இசை புயல் ஒரு பக்கம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவர் ரொம்ப வெரி கூல். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து வெரி கூல். ரொம்ப நான் பர்சனலா பேசல. ஷோல வாசிச்சதை வச்சு சொல்றேன். சாரோட மியூசிக் எப்படி உங்களுக்கு ரொம்ப விருப்பம் உண்டா? இசைஞானியோட மியூசிக் கேட்டாலும் இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கையும் கேட்பாங்க நிறைய பேர். டெஃபினட்டா 2 பேருமே 2 லெஜெண்ட்ஸ். நம்ம தமிழ் மியூசிக் இசையில வந்து அவங்க இரு என்ன சொல்றது இசை இசை தெய்வமா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 2 பேரையுமே. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்ம மியூசிக் எதுவுமே பண்ணவே முடியாது. அவங்க 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம.
அதுவும் டெக்னாலஜி பேஸ்ன்னு வரும்போது ரஹ்மான் சார் பண்ணாத புதுமை எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. அவர் தான் ஒரு நியூ வே ஆஃப் மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தமிழ் மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்சு. சவுண்ட் பேஸ்டாக சொல்கிறேன். இசைஞானியோடது அது வேற ஒரு லெவல், இவர் ஏஆர் ரஹ்மான் சாரோட வேற ஒரு லெவல். இந்த சாங் பண்ணும்போது 2 பேரும் ஸோ ஸ்வீட். எனக்கு ஏற்கனவே இந்த 2 பேரும் இதுக்கு பாடியிருக்காங்க. முன்னாடியே நீங்க ஹரிஹரன் சார் ஆமாம் முன்னாடியே பண்ணியிருக்கீங்க. பொன்மாலை பொழுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் சாங் அவர் பண்ணியிருக்கீங்க. பாடியிருக்காரு. அதே மாதிரி சங்கர் மாதேவனும் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியில் பாடியிருக்காரு. நான் வெரி ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகாத ஒரு மூவி சொன்னேன். சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் மட்டும்தான் delay ஆமாம், நினைக்கிறேன். அந்த மூவியில் வந்து அவர் பாடியிருக்காரு. அதனால எனக்கு அவர் கொஞ்சம் க்ளோஸ், நல்ல பழக்கம். அது இல்லாமல் இன்னொரு ஆல்பம் சாங்கும் எனக்கு பாடினார் சங்கர் மகாதேவன் சார். ஸோ அதனால் அவங்களோட ஈஸியாக எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அழகாக பாடி கொடுத்துட்டாங்க எனக்கு. அங்கேருந்தே பாடி சில கரெக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு தேவையான சொன்னோன்னே இமீடியட்டாக எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணி அழகாக பண்ணாங்க. இந்த சாங் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் என்னுடைய லைஃப்ல. மீட்டிங் வித் ரஜினிகாந்த் சார். ரஜினி சார் அவரை பார்க்க போனாலே அது ஒரு பெரிய வைப்ரேஷன் தான். ரஜினி சார் வந்து அதுலேயும் என்னாச்சுன்னா, ரஜினி சார் வந்து 9:45க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் மார்னிங். இல்லை, மார்னிங் மீட் பண்ணுறதுக்கு 9:45 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நம்ம இந்த டீமோட, என்ன KS ரவிக்குமார் சாரோட, அப்புறம் இந்த விஜய் கனிஷ்கா ஹீரோ, டைரக்டர்ஸு, நான் எல்லாரும் சேர்ந்து அங்கே அந்த டைமுக்கு போனோம். நான் யூஸ்வலாகவே ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன். மார்னிங் கிட்ட ஆகிடும். மார்னிங் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியாது. இருந்தாலும் எப்படியும் எழுந்துட்டேன். ஒரு 8 o'clock எழுந்துட்டேன். மார்னிங் தான் படுத்தேன். 8 o'clock எழுந்து எல்லாம் ரெடி ஆகிட்டேன். போயிட்டே இருக்கேன். எங்கே பார்த்தாலும் ரோடு வந்து பிளாக்கு. ரூட் எல்லாம் டைவர்ட் பண்ணி வச்சுருக்காங்க நிறையா. நான் கரெக்டாக அந்த ஒரு 45 minutes கணக்கில் கிளம்புனா, சாரி 1 hour கரெக்டாக அந்த இதை வச்சு கிளம்புனா 1 hourல போயிடலான்னு பார்த்தா, அங்கங்கே ரோடு இதாகிட்டு எங்கெங்கேயோ சுற்றி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 9:45 ஆகிடுச்சு. அங்கே போக முடியல. 9:55க்கோ 9:53க்கோ அங்கே போகிறேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் வரல, தலைவர் வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. எனக்கா ஐயோ என்னடா அது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஆமாம், டிராஃபிக் கூட இல்லை. என்னன்னா அங்கங்கே மூடிட்டாங்க ரோடு. அதனால ரூட் எல்லாம் சுற்றி எங்கேயோ போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனேன். நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படியே. ஏன்னா முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டாங்க. அந்த இது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டாரு. எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே போகிறேன். அப்படியே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து, ஓகே ஏன் இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்டாங்களா? ஆமாம், KS ரவிக்குமாரும் இல்லை, எங்கப்பா அவங்க வீடு? அவர் வந்து இல்லை சார், வளசரவாங்க சார், நான் ரெகுலராக வர ரூட் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் என் மேலே அப்படி கையை போட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை, ட்ரெய்லர் பார்த்தா மியூசிக் சூப்பராக இருக்கு அவரே சொன்னார். அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் அவர் அங்கே இருக்காரு, சூப்பர் ஸ்டார். அவ்வளோ ஒரு ஹம்பிளாக எனக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் மறக்கவே மாட்டேன் காலத்தில். விஜய் சாரையும் மீட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், எல்லாரையும் அந்த படத்துக்காக எல்லாரையும் மீட் பண்ண, எல்லாருமே ஸோ ஸ்வீட், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் பழகுறாங்க. ஓகே சார், ஏதாவது சொன்னாங்களா? விஜய் சார் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்க? விஜய் சார் ஆக்சுவலாக வெங்கட் பிரபு நான்லாம் ரொம்ப க்ளோஸு. அதனால் வெங்கட் பிரபு வந்து, ஏன்னா நான் இந்த கங்கைமன் சார் வீட்லேயே தான் இருப்பேன். அப்போது அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே ரிஹர்சல், அப்புறம் அங்கேருந்து ப்ரோக்ராம் போகிறது அந்த மாதிரி இருக்கும். அங்கேயே கிரிக்கெட் ஆடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எஸ்பிபி சரண், நான், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் யுகேந்திரன் இருப்பார். நாங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணிகிட்ருப்போம். அப்போ வெங்கட் பிரபு வந்தோடனே சொல்கிறாரு, நானும் சத்தியம் பயங்கர அப்போதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ கங்கைமரன் சார் ட்ரூப் இருக்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரூப்பு ஆரம்பித்தோம். இவங்க 3 பேர் மெயின், வெங்கட் பிரபு, எஸ்பிபி சரண் அண்ட் யுகேந்திரன். ஸோ அதுலேயும் நான் மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் விஜய் சார் பாட்டுக்கே போயிட்டீங்களா சார்?
ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய். ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஓ அப்படியான்னு சொல்லி ரொம்ப இது ஓகே. இப்போ இசைஞானியோட தீவிரமான ரசிகர் நீங்க. அவருடைய பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? எல்லா பாட்டும் தான் பிடிக்கும். அந்த ஒரு பாட்டெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பாடல்னாலே பிடிக்கும். நீங்க லூப்ல அவ்வளவுதான். கேட்கறது ஏதாவது ஒன்று இருக்கும்ல? நான் எல்லாம் கலந்து தான் கேட்பேன். ஒரே பாட்டு கேட்டுட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா அவரோட சாங்ல அவ்வளோ விஷயம் இருக்கும். நிறைய கத்துக்கலாம். ஒரே பாட்டு நம்ம என்டர்டைன்மெண்ட்காக கேட்க மாட்டேன். அவரோட இதுல இருந்து கத்துக்கிறதுக்காகவே நிறைய பாட்டு நான் கேட்டே இருப்பேன். ஸோ எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் யூஸ்வலாகவே சொல்லுவேன், இந்த அழகிய கண்ணி வந்து ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அது இல்லாமல் எத்தனையோ சாங் இருக்கு. அஹ் ஒரு ஒரு ஓடை நதியாகிறதுன்னு ஒரு படம். அதுல வந்து என் தேகம் அமுதம் சொல்லிட்டு ஒரு சாங். இந்த சாங் யாருமே கேட்டிருப்பாங்களானே டவுட். அதுல வந்து என்ன அப்ரோச் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு சாக்ஸபோனும் ஒரு தபலா வச்சு ஒரு மூட் சாங் ஒன்று பண்ணிருப்பாரு. அந்த அப்ரோச் இன்னும் கூட யாருமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா இருக்கும். சாக்ஸும் தபலாவும் ஒரு ஜுகல்பந்தி மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த சாங். அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு அவர் சாங்ல சொல்றதுக்கு. இப்போ கூட சார் வந்து ரீசெண்டாக நடந்த கான்சர்ட்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இனி ஜென்ரேஷன் வரப்போற மியூசிக் டைரக்டர்ஸ்களே கேட்டுக்கங்க, நீங்களாவது வந்து ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. டெக்னாலஜியை தாண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. அதோட நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ காலம் வந்து ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனிங்கா இப்போ மாறி இருக்கு எல்லாமே. அது ஆர்கெஸ்ட்ரலா பண்ணும்போது அது லைவா அப்படியே அது பண்ணாதான் அது நம்ம லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எடுக்க முடியும். இப்போ வந்து சாங்ல வந்து நிறைய வேர்ல்டு வைட் சாங் கேட்குறோம். ஒன்னொன்னு வேற வேற ஜானர்ல வந்து ஹிட் ஆகுது. ஸோ அந்த ஜானர் பேஸ்டு போகும்போது அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் தான் பண்றோம். அதுலயும் லைவ் இருக்கு ஆக்சுவலா. அதுலயும் லைவை வந்து என்னன்னா ப்ராசஸ் பண்ணி ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்கா நம்ம சவுண்ட் பண்ண வைக்கிறோம். ஆக்சுவலா லைவ் யூஸ் பண்ணாம இல்லை, பட் அவர் சொல்றது மோர் ஆர்கானிக்கா பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாமே ஒரு காலத்துல மாறும். திரும்பவும் நம்ம வந்து அழகான ஒரு லைவ் இப்ப நிறைய சாங் அந்த மாதிரி இருக்கு, இல்லாம இல்லை. அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ. எலக்ட்ரானிக்காவும் இருக்கு, ஆர்கானிக்காவும் இருக்கு. ஸோ அவர் மோர் ஆர்கானிக்கா பண்ணா எப்பவுமே அது காலம் ஃபுல்லா நிக்கும்ன்றது தான் அவரோட பாடல் இப்ப நிக்குது இல்லையா? அதுக்காக அவர் வந்து நம்ம கூட நிக்க போகுது. ஆமா. இப்போ கான்சர்ட் இந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. கான்சர்ட் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா சார்? பண்ணணும். அதான் எல்லாரும் கேட்டே இருக்காங்க. பியூட்டிஃபுல் சாங் சார், நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். சார் இப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் உங்களோட சாங்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் தான் கொடுத்துருக்கீங்க எல்லாமே. பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்றோம், பட் அதுக்கேற்ற ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நம்ம நீங்க ஃபீல் பண்ணதுண்டா? அப்படிலாம் இல்லை சார். ரெகக்னிஷன் இப்போ எதப்போ நீங்க சொல்றீங்களா அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுவே போதும். நம்ம ஆக்சுவலாக ஒர்க்காக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நம்மளை சார்ந்தவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுக்கு மேலே எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக ஆகிறதுக்கு உண்டான அந்த காலம் வந்து இப்போ வெறும் ப்ரொமோஷனலாகவும் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. அது நீங்கள் சும்மா ஒரு சாங் நல்ல சாங் பண்ணிட்டா இப்போ போய் எல்லாருக்கும் ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணும்போது மேபி அது நடக்கலாம். சில பேருக்கு அது இல்லாமையும் நிறைய பேருக்கு நடக்குது. யா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இப்போதைக்கு எனக்கு ஓகே. ஓகே ஓகே. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு மாஸ் ஹீரோ படம் பண்ணாதான் அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போறாங்கன்ற மாதிரி ஒரு இது ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ படம் உங்கள்கிட்ட வரலன்னு நீங்க எனக்கு அது ஃபீல் பண்ணிக்கலாம்? அப்படிலாம் இல்லவே இல்லை. அதான் நான் சொல்றேன், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட். நீங்க எங்க என்ன சாதிச்சாலும் ஒரு சந்தோஷம்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த சந்தோஷம் ஆல்ரெடி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணாதான் சந்தோஷம் அப்படின்னா, அது பண்ண அப்புறம் அதுக்கு தாண்டி இன்னொரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்ம அது மட்டும் அச்சீவ்மெண்ட் இல்லை, நம்ம நல்ல இசை கொடுக்கறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன். உங்களோட பிரைம் கோல் வந்து ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச இசையை நான் பண்ண போறேன், அதான் உங்களோட கோலா? ஆமா ஆமா. அது நடக்கணும்னா அதுவா நடக்கும். நான் எப்பவுமே நானா விரும்பி போறது இல்லை, என்ன விரும்பி வர்றது மட்டும்தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ இன்னொரு விஷயம், நம்ம ஆஃப்ரியா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து என்னன்னா, ராஜேஷ் சார் என்ன சொல்லுவாருன்னா, அடிக்கடி உங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட அரண்மனையில் ஆரோன்னு ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க, மதர் சாங். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்கள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அவருக்கு உங்களுக்கு உண்டான ஒரு
ஆமா. எனக்கு ஆக்சுவலா நாங்க ஒரு ஈவென்ட்ல தான் ஆக்சுவலா மீட் பண்ணி, அதுக்கப்புறம் ராஜேஷ பத்தி நானு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தன நாள் எங்க மிஸ் பண்ணிட்டோம் இவரு அப்டின்ட்டு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு எனக்கு. அடிக்கடி பேசிக்கிறோம். எல்லா விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோம். அவரோட மியூசிக் கூட எனக்கு அன்னைக்கு அனுப்பிச்சாரு ஒரு சாங். அது நிஜமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அவர்ட்ட கூட சொல்லியிருக்கேன். மியூசிக்கலா எனக்கும் ஏதாவது அட்வைஸ் தேவைன்னா உங்களுக்கு அனுப்புறேன் சொல்லுங்க. நீங்களும் ஏதாவது தேவைன்னா கேளுங்க. நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி நீங்கள் இடையில எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது வந்து மியூசிக் ரிலேட்டடாக? ஆமாமா. நான் யூசுவலாவே எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிப்போம். எல்லாருமே, எல்லா கம்போசர்ஸ் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச கம்போசர்ஸ்ட்ட சில பேர்ட்ட வந்து ஷேர் பண்ணிப்போம். அதே மியூசிஷியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்போம். ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம இன்னும் பெட்டரா ஆக்கலாம்ல ஒரு சாங்க அதுக்காக. இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் நீங்கள் யார்கிட்ட அதிகமாக அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு? இல்ல எனக்கு யூசுவலா சந்தோஷ் நாராயணன் ஓட இது ரொம்ப பயங்கர க்ளோஸு. அ அதில சந்தோஷ் கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணிப்பேன். சந்தோஷும் எனக்கு ஷேர் பண்ணி, இது சாங் நல்லா இருக்கா அண்ணா அப்படின்ட்டு அனுப்புவாரு. ஓ, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமாமா. இப்போ வரைக்குமே அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அதே மாரி இந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து சாய் ஸ்ரவணம்னு சொல்லிட்டு, ஸோ அவர்கிட்ட அவங்கலாம் வந்து பயங்கர அவங்களுக்கு நெறைய மியூசிக் கேட்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் இது. இது எந்த லெவல்ல இருக்கு, இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு சஜஷன் குடுப்பாங்க. அவர்ட்ட கேட்பேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தர் சவுண்ட் இன்ஜினியர் அவர்கிட்ட கேட்பேன். என் கூட ஒர்க் பண்ற மியூசிஷியன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் கேட்பேன். ரொம்ப சின்ன சின்ன பசங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க இப்போ. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நாலெட்ஜ் இருக்கு. எல்லாருக்குமே மியூசிக்ல பயங்கர நாலெட்ஜ் இருக்கு. ஸோ அவங்க கிட்டலாம் வந்து இங்க வருவாங்க. அப்ப நான் ப்ளே பண்ணி காமிச்சுட்டு கேட்பேன். ஸோ அந்த மாரி தான். இப்போ உங்கள் ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கில் பார்க்கும்போது நீங்கள் எப்படின்னா லிரிக்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு கவித்துவமாக இருக்கும் உங்களோட பாட்டு எல்லாமே. பட் இப்போ ஒரு நார்மலான ஒரு லிரிக்ஸில் எழுதுறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லையா அதுவும் நல்லா இருக்கே. அது அந்த கதைக்கும், அந்த சாங்கா அந்த கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு வைப் உண்டாகுதுல்ல. ஸோ அது அது சூப்பரா தான் இருக்கு. பட் என்னன்னா, ஒரு நல்ல தமிழ் இருக்கும்போது, அது காலத்துக்கும் ஒரு 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 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு கேட்கும்போதும், ஒரு நல்ல தமிழ்ல இருக்கும்போது அந்த பாடல வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம்? சூப்பரா இருக்கே! அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ட்ரெண்டுக்காக எழுதுறது வந்து, அப்ப வேற ஒரு ட்ரெண்ட் மாறும். அப்ப இது வந்து ட்ரெண்ட் பழசு மாரி ஒரு ஃபீல் பண்ண தோணலாம். இதே லாங்குவேஜ் நம்ம கலந்து எழுதுற அந்த லாங்குவேஜ் வந்து எப்பவுமே சஸ்டெயினா இருக்கும்னு தெரியாது. பட் அந்த பீரியட் அந்த டைம்க்கு வந்து அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இருக்க ரீசன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது பாட்டு நீங்கள் கேட்டு அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி ஏதாவது காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை நான் யூசுவலாவே லைக் யாருது பண்ணியிருக்கீங்க? கேட்டாலும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். சந்தோஷ்க்கு அப்பப்போ மெசேஜ் பண்ணுவேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசி சொல்லுவேன். அ இப்போ பயங்கரமா நிஜமாவே ரொம்ப ஸ்டாண்டர்டா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனது சாய் அபியங்கரோடது தான். அ மத்தவங்களுதும் இருக்கு. நான் ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சா நம்பர் இருந்தா நான் உங்களுக்கு உடனே நான் மெசேஜ் பண்ணிடுவேன் நல்லா இருக்குன்ட்டு. அபயோடது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்து அபய்க்கு ஒரு கிராமி அவார்டு கிடைக்கும்னு என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக கண்டிப்பாக மியூசிக் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு அது உண்மையாகும்னு பார்க்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே. இவ்வளோ நேரம் கூட ஷேர் பண்ணது அண்ட் பியூட்டிஃபுல் மியூசிக்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டீங்க சார். இனிமேலும் நீங்கள் வந்து உங்களோட இசை பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஓகே.